ஹalleluya. हालेलुया। நாம எல்லாரும் யாரா இருக்கிறோம்? हम सब कौन है? தேவனுடைய பிள்ளை. परमेश्वर के बच्चे हैं। நான் தேவனுடைய பிள்ளைன்னா மனுஷனுடைய பிள்ளை உலகத்தான அல்ல. हाँ, हम परमेश्वर के बच्चे हैं तो हम दुनिया के नहीं है। அப்போ தேவன் தம்முடைய பிள்ளைகளை உலக மனுஷன் நடத்துற மாதிரி நடத்த மாட்டாரு, அவர் அற்புதமா தான் நடத்துவார். परमेश्वर अपने बच्चे को दुनिया जैसे चलाता मनुष्य वैसा नहीं चलाता, वो अद्भुत तरीके से चलाता। நாம இந்த பூமியில பார்க்கிறோம், மனுஷன் மறந்து போகிறான், பிள்ளைய தாய் மறந்து போகிறார். हम इस दुनिया में देखते हैं मनुष्य अपने बच्चे को भूल जाता है, माँ अपने बच्चे को भूल जाती है। ஆனா நம்முடைய கர்த்தர் ஒரு மாறாதவர், மறக்காதவர்। पर हमारा परमेश्वर कभी न बदलने वाला, न भूलने वाला है। ஹalleluya। हालेलुया। ஆகையினால நான் உலகத்தால் அல்ல, நான் உலகத்தான் அல்ல அப்படின்னு காலையிலே எழும்பி உங்களை அறிக்கை பண்ணுங்க। इसलिए सुबह सुबह उठकर मैं दुनिया का नहीं हूँ या मैं दुनिया की नहीं हूँ ऐसा करके कबूल कीजिए मुझसे। ஜாதி தேவனுடைய பிள்ளை அப்படி சொல்லி அறிக்கை பண்ணுங்க। मैं स्वर्गवासी हूँ, स्वर्ग की जाति की हूँ, मैं परमेश्वर की बेटी हूँ, बेटा हूँ करके कबूल की। சத்தமாட்டே சொல்லுங்க, बड़ी आवाज में उसे कहिए। ஹalleluya। हालेलुया। அப்போ பிசாசு வெட்கப்பட்டு ஓடி போவான்। तब शैतान जो शर्मिंदा होकर भाग जाएगा, ஏன்னா அவர் நம்மள அப்படித்தான் சொல்லி இருக்கிறாரு। क्योंकि प्रभु ने हमें ऐसे ही कहा है। நாம கற்பனை பண்ணி சொல்லுகிறது அல்ல, ये हम अपनी कल्पनाओं में नहीं कह रहे हैं। கர்த்தர் சொன்ன வாக்கு மாறாது, நம்ம அப்படித்தான் சொல்லி இருக்கிறார்। प्रभु ने कहे हुए शब्द नहीं बदलते, उसने ऐसे ही हमारे बारे में कहा है। அவர் நம்மள அவருடைய பிள்ளைன்னு சொல்லுகிறாரு। वो हमें उसका बच्चा ऐसा कहता है। ஜெபம் பண்ணுறது கூட பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்லி அவர் நம்ம எப்படி ஜெபம் பண்ணுங்கிற ஒரு முறையை அங்க கற்றுக் கொடுக்கிறார்। प्रार्थना करते समय में हमारे स्वर्ग में विराजमान हमारे पिता करके उसे कहकर वो हमें सिखाता है। ஹalleluya। हालेलुया। எப்படி நாம உலகத்தை காட்டிலும் விசேஷித்தவங்க, कैसे हम दुनिया से विशेष है? நாம அவருடைய இரத்தத்தால மீட்கப்பட்டு இருக்கிறோம்। हम उसके लहू से छुड़ाए गए हैं। நாம மட்டுமா மீட்கப்பட்டிருக்கிறோம்? केवल हम छुड़ाए गए हैं क्या? முழு உலகத்தையுமே அவர் மீட்டுட்டாரு। पूरी दुनिया को प्रभु ने छुड़ा दिया है। ஆனா இன்னும் அவருடைய கண்கள் திறக்கப்படல और अभी भी उनकी आंखें खुली नहीं गई, இருக்கிறாரு। वे अभी भी गुलामी में ही है। நாம அந்த மாதிரி தான் அடிமைகளா இருந்தோம்। हम भी ऐसे ही गुलामी में थे। உலகத்துக்கு அடிமைன்னா என்ன? दुनिया की गुलामी मतलब क्या है? நம்முடைய ஞானம், நம்முடைய புத்திக்கு நாம அடிமையா இருந்தோம்। हमारे ज्ञान और हमारी बुद्धि के हम गुलाम है। அதிலே நாம பழகிட்டோம்। उसी में हम जो है सीख गए हैं। அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு இங்க கர்த்தருக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் கூட நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது। उसमें से बाहर आने के, प्रभु के अंदर आने के बावजूद उसमें चलना कठिन लगता है। இந்த வார்த்தையை மாத்திரம் பற்றி கொண்டு நடக்கிறதுக்கு நமக்கு அது பெரிய பாரம் மாதிரி ये தெரியும்। वचन को केवल पकड़कर चलना हमारे लिए बड़ा बोझ के समान लगता है। ஆகையினாலதான் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் வியாதிகளையும் வறுமைகளையும் பிசாசு கொண்டு வரோம்। इसीलिए हमारे जीवन में परीक्षा, परेशानी, तकलीफ, कष्ट को शैतान ले आता है। அதுக்கு நாம தான் காரணம்। उसका कारण हम ही है। நம்ம மேல கர்த்தருடைய கிருபை உள்ளது, கர்த்தருடைய மகிமை உள்ளது। हमारे ऊपर प्रभु का अनुग्रह है, उसकी महिमा है। நம்மள அவர் கண்காணித்து கொண்டு இருக்கிறார்। हमें वो देखभाल कर रहा है। ஆனா நம்முடைய இருதயமோ கர்த்தரை விட்டு தூரமா पर இருக்கு। हमारा मन प्रभु से दूर है, இந்த வார்த்தையை விட்டு தூரமா ये இருக்கு। वचन से दूर है। நம்முடைய ஜீவனை காட்டிலும் இந்த வார்த்தைக்கு பிரதான ஸ்தானம் கொடுக்க வேண்டும்। हमारे जीवन से अधिक ये वचन को अहम स्थान देना है। நீ இருக்கும் போதும், படுக்கும் போதும், நடக்கும் போதும், வேலை செய்யற போதும் கர்த்தருடைய வார்த்தையை யோசிக்க வேண்டும்। तो बैठते समय, उठते समय, चलते समय, सोते समय प्रभु के इस वचन को तो सोचना है। இங்க यहाँ आकर कोई कहानी सुनने आप नहीं आए, आप यहाँ पर प्रभु के वचन को सुन रहे हैं। वो हाँ और आमीन के रूप में कार्य करता है। யோசித்தீங்கன்னா அந்த வார்த்தை உங்கள் உள்ளத்துல கிரியை वो செய்யும்। वचन को आपके हृदय में रखकर आप सोच विचार करेंगे, वो आपके हृदय में काम करेगा। அல்லேலூயா। हालेलुया। நம்மள அதுக்காகவே புது சிருஷ்டியாகவே படைத்திருக்கிறார்। क्योंकि प्रभु ने हमें उसके लिए नया सृष्टि के रूप में तैयार किया। सारी पुरानी बातें दूर हो गई है, पर अभी भी हमारे अंदर है। ஆனா அதை பற்றி புரிந்து கொள்ளுதல் இல்லாதனால தான் நாம கவலைப்படுறோம்,
துக்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். उसके बारे में वो समझ हमारे अंदर नहीं है, इसलिए हम चिंता करते हैं, दुख उठाते हैं, वेदना उठाते हैं। கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தை நீங்கள் அறிந்தால் நீங்க விடுதலை அடைந்து प्रभु விடுவீர்கள். का वचन कहता है सच्चाई को आप जानोगे, सच्चाई के जानोगे तो वो तुम्हें छुड़ा देगा। சத்தியம் என்னது? सच्चाई क्या है? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். हमारा प्रभु यीशु मसीह ही सच्चाई है। அவர் திரு சிலுவையில தந்த அந்த மீட்பு தான் பெரிய பாக்கியம். ओ उस क्रूस पर दिए वो छुटकारा ही बड़ा सौभाग्य है। அந்த பெரிய பாக்கியத்தை எத்தனையோ ஜனங்கள் நம்மளை காட்டிலும் ஞானவான்கள், பரிசுத்தவான்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள். वो बड़े सौभाग्य को कितने ही लोग हमारे से भी बुद्धिमान ज्ञानी लोग पवित्र लोग अनजान है उससे। ஆனா பாருங்க, நம்மளுக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் पर நமக்கு देखिए தந்திருக்கிறார். हमारे लिए कितना बड़ा सौभाग्य प्रभु ने दिया। வாக்கின்படியே நடக்க வேண்டிய ஒரு அற்புதமான சபையை தந்திருக்கிறார். वचन के अनुसार चलने के लिए एक अच्छा अद्भुत कलीसिया दिया है। வார்த்தையே உபதேசிக்க வேண்டிய நல்ல ஒரு ஐக்கியத்தை தந்திருக்கிறார். वचन को उपदेश करने वाला अच्छा एक संगति दिया है। எத்தனையோ பேர் இதுல இருந்துகிட்டு மனுஷனை உயர்த்தக்கூடிய ஜனங்கள் நிறைய இருக்கிறாங்க. कितने ही लोग यहाँ रहकर मनुष्य को ऊंचा करने वाले लोग हैं। அல்லேலூயா. हालेलुया। உங்களை யாரும் ஒன்லி ஜீசஸ் சொன்னா ஆமென் சொல்லுங்க. आपको किसी कहता है कोई तो केवल यीशु को मानने वाला तो हाँ आमीन करके कहिए। ஏன் தெரியுமா? क्यों मालूम है? இயேசுவே சொல்லிட்டாரு, यीशु ने खुद कहा है நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் என் மார்க்கம், मैं ही நானே வழி, सच्चाई, சத்தியம், ஜீவனுமா मैं இருக்கிறேன். ही मार्ग, मैं ही जीवन हूँ। என்ன இல்லாம ஒருவனும் பரலோகம் வர முடியாது. मुझे छोड़ कोई स्वर्ग नहीं आ सकता। அல்லேலூயா. हालेलुया। ஆமாப்பா, அவருக்கு. हाँ वही मेरे लिए सब कुछ है। எனக்கு அவருக்குள்ள இல்லாம நான் வெளியே இருந்து பரலோகம் போக முடியாது. हाँ उसे छोड़ मैं बाहर से स्वर्ग नहीं जा सकता हूँ। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु को धन्यवाद हो। நாம இப்பொழுது ஒரு வார்த்தை வாசிக்கலாம். हम अभी वचन पढ़ेंगे यूदा का किताब पहला अध्याय 5ஆம் வசனம் நினைக்கிறேன், பார்க்கலாம். शायद 5वां वचन, இல்ல 4, 5. 4 और 5। ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்கவழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். क्योंकि कितने ऐसे मनुष्य चुपके से हमें आ मिले हैं, जिनके इस दंड का वर्णन पुराने समय के पहले ही से लिखा गया था। ये भक्तिहीन है और हमारे परमेश्वर का अनुग्रह को लुचपन में बदल डालते हैं और हमारा एकमात्र स्वामी और प्रभु यीशु मसीह का इनकार करते हैं। पर यद्यपि तुम सब बात एक बार जान चुके हो, तो भी मैं तुम्हें इस बात की सुधि दिलाना चाहता हूँ कि प्रभु ने एक कुल को मिस्र देश से छुड़ाने के बाद विश्वास न लाने वाले को नष्ट कर दिया। அல்லேலூயா. हालेलुया। ஸ்தோத்திரம். यहाँ पर हम पढ़ते हैं ஜனங்களை அடிமையிலிருந்து விடுவித்தார். लोगों को गुलामी से छुड़ा दिया। நிம்மதி இல்ல, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, தனம் பிரச்சனை. समाधान नहीं, परेशानी परेशानी, हर दिन परेशानी, எப்பொழுதும் பயந்து பயந்து வாழணும். हमेशा डर डर के जीवन। இவங்க பெருகிக்கிட்டே இருக்கிறாங்க. ये लोग बढ़ते ही जा रहे हैं। ஆனா அதனால அவங்கள அடிச்சு கொல்லி அவங்கள நிர்மலமாக்கணும் அப்படின்னு அவன் திட்டம் போடுறான். इसलिए उनको मारो, उनको खत्म करो, उनको नाश करो, ऐसा विचार डालता शत्रु। தேவன் அவங்க மூலமா தான் அந்த பூமியை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर उनके द्वारा ही इस दुनिया को आशीष कर रहा है। பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்குது, அந்த மருத்துவச்சிகளை எல்லாம் அவங்களுக்கு உதவினதுனால, பொய் சொன்னதுனால அவங்களுக்காக அவங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். देखिए वहाँ लिखा गया है कि उनको वो नर्स जो उनको बच्चा जन्म देते टाइम मदद करने वाली ने उनके लिए बचाव किया। प्रभु ने उन्हें आशीष किया। அவர்கள் பொய் தான் சொன்னாங்க ராஜா கிட்ட. वे लोग राजा से झूठ के हैं, அதனால தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். इसलिए प्रभु ने आशीष किया। அல்லேலூயா. हालेलुया। அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம तो प्रभु के बच्चे हम
நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? हम क्या सोच रहे हैं? நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா யாரு உதவி செய்வா हमें அப்படின்னு एक எதிர்பார்க்கிறோம். परेशानी आए तो हमें कौन मदद करेगा, ऐसा आप सोचते हैं। ஒரு நாள் அப்படி நாம நினைக்கவே கூடாது. एक भी दिन हमें ऐसे सोचना नहीं है। எப்படி இந்த உலகத்து பிள்ளைகள் கூட தன்னுடைய பிரச்சனைகள்ல தன்னுடைய பெற்றோரிடத்துல தான் போகும். कैसे दुनिया के बच्चे भी उनके परेशानी में उनके माता पिता के पास जाते हैं। அப்ப நாம நம்முடைய தேவைகளை சந்திக்க அத்தனையும் இங்க வச்சிருக்கிறார். हम हमारे जरूरतों को पूरा करने के लिए सारी बातों को यहाँ पर रखा है। அல்லேலூயா. ஒரு நன்மை நாம குறைவில்லாம இருக்கணும். एक भी भलाई की घटी नहीं होगी। அது மாத்திரம் குறைவில்லாம மாத்திரமல்ல, हाँ, बिना घटी का नहीं, केवल சம்பூர்ணமா இருக்க வேணுமா நம்மளுக்கு ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும். परिपूर्णता से रहना हमारा आशीष और संपत्ति। நாம அநேகருக்கு கொடுக்கணுமா. हम बहुत सारे लोगों को देना है। அப்ப முதல்லயே நம்மளுக்கு அப்படிப்பட்ட இருதயம் வேணும். तो पहले से हमारे लिए ऐसा हृदय की आवश्यकता है। அதை தடை பண்றதுக்கு अनेक காரியங்கள் வரும். उसे रुकाने के लिए बहुत सारी बातें आएगी। அதெல்லாம் பார்க்க கூடாது. वो सब बातों को नहीं देखना है। அல்லேலூயா. हालेलुया। இதெல்லாம் கர்த்தர் முன்னக்கூட்டியே நமக்கு நியமிச்சிருக்கிறாருன்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ये सब प्रभु ने पहले ही हमारे लिए नियुक्त किया करके प्रभु का वचन ஆனா है। நம்ம வாழ்க்கையில அவைகளை அனுபவிக்க पर முடியல. हमारे जीवन में हम उसका अनुभव नहीं कर पा रहे हैं। காரணம் कारण நம்முடைய ஞானமும் நம்முடைய புத்தியும் தான் காரணம், வேற ஒண்ணுமே இல்ல. हमारा ज्ञान और हमारा बुद्धि और कुछ नहीं। அந்த பழைய நாட்களில யோசித்தபடியே ஆண்டவருக்குள்ள வந்த பிறகும் யோசிக்கிறோம். पुराने समय में हम जो विचार कर रहे थे, मसीह में आने के बाद भी वही पुराना विचार, அதே கோபம், அதே எரிச்சல், वही क्रोध, वही गुस्सा, பொறுமை இல்ல, जो इंतजार नहीं, தீரஜ் सबर, धीरज नहीं है, அது சகிக்க வேண்டிய தன்மை இல்ல, सहन करने का ताकत नहीं, முறுமுறுப்பு, விரோதமா பேசுறது, औरों के विरोध बुरी बातें करना, எல்லாம் அந்த பழைய சோபம் அப்படியே இருக்குது. अभी भी वो கர்த்தருக்கு पुराना பிரியமில்லாதது. परमेश्वर को न पसंद वाला वही पुराना स्वभाव। சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு புதிதான கற்பனையை தந்து விட்டேன் என்று யோவான் 13:34 சொல்றாரு. परमेश्वर ने कहा, मैंने तुम्हें एक नया नियम दे दिया करके यूहन्ना 13:34 में कहता है, நான் உங்களில அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்க. जैसा मैं तुमसे प्रेम करता हूँ, तुम भी एक दूसरे से प्रेम करो। அப்படி இந்த புதிய கற்பனையை உங்களுக்கு தர்றேன். ये नए वाचे को मैं तुम्हें दे रहा हूँ। பழைய ஏற்பாடுனாலும் சரிதான், पुराने नियम में हो, நான் ஒண்ணு இல்ல, கர்த்தர் தான் என்ன நடத்துறாருன்னு சொல்லி அவங்க கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொண்டாங்க, வாக்க சார்ந்து கொண்டாங்க, அவங்க தான் தப்புனாங்க. मैं कुछ नहीं, प्रभु ही सब कुछ है करके उसके प्रभु के वचन पे, उसकी क्रिया पे निर्भर बने थे। ஆனா புதிய ஏற்பாட்டுல விசேஷம் என்னன்னு தெரியுமா? और नए नियम में विशेष क्या है? இங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே தேவனுடைய பிள்ளையா நாம பிறந்துட்டோம். अब यीशु को स्वीकारते ही प्रभु के बच्चे बन जाते। வார்த்தையை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து நீங்க ஏற்றுக்கொண்ட உடனே தேவனுடைய பிள்ளையாய் பிறந்துட்டோம். वचन को स्वीकार कर उसे पालन करते ही प्रभु के बच्चे बन गए। மாம்ச சித்தத்தின்படி இல்ல, மாம்ச சித்தத்தின்படி இல்ல, अब मनुष्य நாம் பிறந்திருக்கிறோம் என்று. मनुष्य की मर्जी या मांस की मर्जी नहीं, प्रभु की मर्जी से प्रभु के बच्चे होकर जन्म ले लिए हैं। ஹல்லேலூயா. हालेलुया। எவ்வளவு பெரிய कितना बड़ा सौभाग्य है, देखिए। கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, प्रभु का वचन कहता है, நான் மனுஷகுமாரன் வருங்காலத்துல எப்படி இருக்குமா? मनुष्य का पुत्र आते समय कैसा होगा? நோவா காலத்துல எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரனுடைய வருங்காலத்துல. नूह के समय में जैसा हुआ था वैसे ही मनुष्य के पुत्र के समय में होगा। லோத்தின் காலத்துல எப்படி இருந்ததோ, லோத்தின் நாட்கள்ல அதே மாதிரி தான் மனுஷகுமாரன் நாட்களே இருக்கும். लोथ के दिनों में कैसा था वैसे ही मनुष्य पुत्र का आने के समय में होगा। லோத்து சோதம் குமாரா விட்டு வெளியே வந்த உடனே அக்னி வந்து அதை பட்சித்து. लोथ सोदम गुमरा के देश से बाहर आते ही आग की बरसात शुरू हो गई। நோவா பேழைக்குள்ள போய் தன்னுக்கு போன உடனே கர்த்தர் கதவை பூட்டி அவன் தொடர்பு நினைச்சாலும் யாரையும் காப்பாற்ற முடியாது. नोआ जो नाव के अंदर जाने के बाद प्रभु ने बंद कर दिया द्वार को, वो चाहे तो भी और किसी को अंदर बचावत नहीं लिखा, அவ்வளவு பேரும் ஜலத்தினால் அழித்துப்பட்டார். सारों को जल से नाश कर दिया। இது இயற்கையின் விதிதான். ये सृष्टि की तरीका ही है, இது இப்படிதான் இயற்கையின் விதி இருக்குது. ऐसे ही सृष्टि का काम है। நாம கோதுமையை விதைக்கிறோம், நெல்லை விதைக்கிறோம், சோளத்தை விதைக்கிறோம்னு வச்சுக்கொள்ளுங்க. हम चावल बो रहे हैं या गेहूं को या ज्वार को बो रहे हैं, तो
அது விளைஞ்சதுக்கு அப்புறம் वो बढ़ने के बाद விளையிற வரையிலையும் அதை ரொம்ப பாதுகாப்போம். जब तक वो बढ़ नहीं रहा है तब तक उसको बहुत सुरक्षा करते हैं। விதைச்ச விதை மேல வரணும். बोया हुआ बीज ऊपर आना है, எவ்வளவு கரெக்டா நம்ம அதை விதைச்சோமோ அது அப்படியே மேல வரணும். सही तरीके से हमने बोया तो वो सही तरीके से ऊपर आता है। அதை விதைக்கிற விவசாயிக்கு மட்டும்தான் தெரியும், ஓ, அந்த அதுகளுக்கு தெரியாது, बोने वाले விதைக்கு தெரியாது. बोने वाले वो जो खेती करने वाले शेतकरी को पता होता है, पर बीज को नहीं पता होता है। அல்லேலூயா. हालेलुया। அப்படி போலதான் அந்த டைம் வந்த உடனே சோளத்தை மேலட்ட அந்த கதிரை அறுத்துருவாங்க. वो समय आते ही वो फल को या वो जो बीजों को वो ऊपर से वो काट लेते हैं। கோதுமையும் நெல்லையும் கிளர்ந்து அறுத்து கொண்டு போயிருவாங்க. गेहूं और चावल को नीचे से काट कर ले चलेंगे। அத களத்துல போட்டு அடிச்சு எடுத்து கோதுமை மணி மட்டும்தான் வீட்டுக்குள்ள போகும். उसको रास्ते में डालकर मार पीट कर केवल उसके दाने केवल घर पर जाते। தலை அடி நெல்லுன்னு சொல்லுவாங்க. வித்து நெல் மாத்திரம் தான் அங்க கரெக்டான முதல் அடியில அடிக்கிற அது கதிர் நெல் மட்டும்தான் வீட்டுக்கு போகும். पहले मार में गिरने वाले जो चावल है, दाना है, वो केवल घर की तरफ पहला जाता है। அல்லேலூயா. அப்படித்தான் இந்த நாளிலேயும் நடக்கும். ऐसे ही भी इस दिनों में ऐसे ही होगा। நிறைய பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க, बहुत सारे लोग अभिषेक पाए हैं, அந்நிய பாஷை பேசுறாங்க, अन्य भाषाओं में बातें करते हैं, தீர்க்க தரிசனம் செய்யறப்ப சொல்றாங்க. भविष्यवाणियां करते हैं समय में, ஆனாலும் मगर फिर भी பரிசுத்தாவின் அபிஷேகம் வரல. पवित्र आत्मा का अभिषेक नहीं पाए। எப்படி தெரியும்? कैसा पता है? அவங்களுடைய செயல்கள் அவர்களை வெளிப்படுத்தும். उनके काम उसे प्रकट कर कर दिखाते हैं। वे भी पवित्र आत्मा से चलाए जाते हैं। நான் ரெண்டு சகோதரர்களை என் கண்ணார பார்த்திருக்கேன். दो भाइयों को मैंने अपनी आंखों से देखा है। அந்நிய பாஷைங்க வந்து நல்லா பேசுவாங்க, अन्य भाषाओं में अच्छे से बातें करते हैं। அது ஒரு வரம். वो एक वरदान, வரம் தான். पवित्र आत्मा का वरदान है। ஆனா வெளியே போன உடனே நல்லா குடிச்சிட்டு தூசண வார்த்தை போடுவாங்க. पर बाहर जाते ही अच्छा पी कर गालियां देना शुरू कर देते हैं। அவரு இன்னொரு சகோதரர் சபையை நடத்துகிறாரு. और एक भाई ये कलीसिया चलाता है। நான் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கொண்டு போய் அவர் ஏப்ப அவர் திருடணும்னு கொண்டு செய்யறதில்ல. मैं तुम्हें नौकरी दिलाता हूँ करके वो அந்த எண்ணத்தை அவர் அவங்களை ஏமாத்தணும்னு நினைச்சு செய்யறது இல்ல. फंसाने के इच्छा विचार में नहीं किया। அநேகர் அவர் வேலையிலையும் வைக்கிறாரு. बहुत सारे लोगों को नौकरी भी देता है। ஆனா ரயில்வே வேலைன்னு சொன்ன உடனே அதுல எல்லாரும் தங்களுடைய நிலங்களையும் வித்து என் பிள்ளை நல்லா இருக்கட்டும் சொல்லி கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்தாங்க. रेलवे की नौकरी कहते ही लोगों ने अपने जो खेती बाड़ी बेचकर बच्चे अच्छे रहने दे करके सब दिया। நான் உங்களுக்கு ஜவாப் கொடுத்தா அந்த என்னது நான் கட்டாயம் வேலை வைப்பேன்னு சொல்லி பணத்தை வாங்கி அவர் இன்னொருத்தருக்கு கொடுக்கிறாரு, அவங்கள ஆபீசருக்கு கொடுக்கிறாரு. मैं कैसे भी तुम्हारे बच्चों को नौकरी में लगाऊंगा करके पैसे को लेकर और एक ऑफिसर को देता है। அப்ப அதுக்கு பொறுப்பு யாரு? उसका जिम्मेदारी कौन है? அந்த ஆபீசர் பணத்தை வாங்கிட்டான். அதுக்கப்புறம் அவங்க ஊரே டிரான்ஸ்பர் வந்த உடனே இவர் அந்த பணத்தை வாங்கணும், இல்லைன்னா அந்த பையனுக்கு வேலையை வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா பணத்தை ரிட்டர்ன் கொடுக்கணும். அதுதான் ஒழுங்கு. ऑफिसर ने पैसे ले लिया, उसका ट्रांसफर हो गया ऐसा कहेंगे, मगर सही बात क्या है, उससे पैसा फिर से लेकर उस बच्चे को देना है, उसको नौकरी दिलाना, वही तरीका है। எனக்கு அந்த மனுஷனை பற்றி கேள்விப்பட்ட உடனே நான் இப்படி இல்லாம பற்றி தூசிக்கிறாங்களே, வழங்க மாட்டான், நாசமா போவான்னு சொல்லி ஏழை ஜனங்கள் தங்களுடைய நிலங்களெல்லாம் வித்து உங்களுக்கு கொண்டு கொடுத்தாங்களாம். நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கீங்களே ஏன்னு சொல்லி கேட்டேன். मैंने उस भाई से पूछा कि लोग ऐसे जो गरीब लोग आपको गालियां दे रहे हैं, दूषणा करते हैं कि आपने ऐसे से पैसे लिए और उनके काम नहीं करे, क्यों? நீர் ஏன் வேலைக்கு வாங்க வச்சுன்னு சொல்லி வாங்கல அப்படின்னு அந்த ஊழியக்காரரை கேட்டேன். तुम क्यों ऐसा पैसा लेकर नौकरी दूंगा करके नहीं दिया करके उस सेवक से என்ன ஆபீசருக்கு வாங்கி கொடுத்தா ஆபீசர் போயிட்டா நான் எங்க இருந்து நான் உங்களுக்கு பைசா கொடுப்பேன். मैं ऑफिसर से बातें कर कर எவ்வளவு விசித்திரமான எண்ணம் பாருங்க. कितना बुरा विचार है, बुद्धि है, देखिए। அப்ப அவங்களுக்கு தங்களுடைய நிலங்களை வச்சு நல்ல வேலையில வேலையில ஏன்னா நிறைய வச்சிருக்கிறாரு. बहुत सारे लोगों को नौकरी दिलाया था पहला। இல்ல வச்சுக்கா. இப்ப அவன் கோத்தம் ஓடி போயிட்டானா அந்த பொறுப்பு உன்னுடையது இல்ல. अगर एक कोई भाग जाता है तो उसका जिम्मेदारी तेरा ही है। கர்த்தர் சொல்றார், நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் நீ அதை செய்யாவிட்டா அது உனக்கு பாவமாகும். भलाई करने की क्षमता होकर तूने भलाई नहीं किया, वो तेरे लिए पाप हो जाएगा। அநேக ஊழியக்காரர்கள் அவரோட இருந்தார்கள். वो सारे सेवक उसके साथ थे।
யாருக்கும் பணம் கொடுக்க மாட்டார். किसी को भी धन नहीं देता था। இந்த பிச்சை போடுற மாதிரி தான் ஃபுல் டைம் வேலை செய்யறவங்களுக்கு கொடுப்பார். भीख देने जैसा पूरी समय तक जो सेवा करते हैं उनको देता था। நான் அவர் அப்படிங்கிறதுனால நேரே போய் கேபின்ல போய் அவர் செய்யற வேடத்துல போய் சொல்லுவேன், நீ இப்படி செய்யற தப்பு, இப்படி செய்யக்கூடாது, உமக்கு கம்மி ரயில்வே ஆபீசரா இருக்குது, நமக்கு நிறைய பணம் வருது, ஆனா அந்த பணங்களை வர்ற காணிக்கைகள் தசமங்களை எடுத்து உங்களோட கூட உள்ள ஊழியக்காரர்களுக்கு கொடுங்க அப்படின்னு. मैं जाकर उनके कैबिन में जाकर सीधे बात करता था, ये बातें गलत है, आपको नौकरी भी है अच्छा और दशमांश भी आ रहा है, तो आपके सेवा साथ में सेवा करने वालों को उनको मदद कीजिए करके जाते நான் बात। ஏன் இதை சொல்ல வரேன்? मैं क्यों बता रहा हूँ? நீ அபிஷேகம் பெற்றிருந்தா உனக்குள்ள உணர்வு இல்லையா? तो अभिषेक पाया है तो तेरे अंदर एहसास नहीं है क्या? இருக்கு. है, ஆனா பண ஆசை, பொருள் ஆசை அதை மேற்கொள்ளும். पर पैसे का लालसा और जो वस्तुओं का इच्छा वो उसके ऊपर राज कर लेता है। ஆகையினால அவங்களால கனி கொடுக்க முடியல. इसीलिए वे लोग फल नहीं ला पा रहे हैं, இருக்காது. उनको समाधान नहीं रहेगा। அல்லேலூயா. हालेलुया। நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா நிம்மதி பெற முடியாது. तो प्रभु के वचन के विरोध चलकर समाधान नहीं पा सकता। இன்னைக்கு நாம கர்த்தருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னு வேதம் சொல்லுது. அந்த சந்தோஷத்தை அவர் தராம அவர் சொல்லவே இல்லை. आज हम मसीह के अंदर आकर कितना आनंद में रहना है, हर एक मसीह लोग मसीह में आनंदित होना है। அவர் சொல்றாரு, உங்கள் சந்தோஷம் இன்னும் அதிகமா பெருகும்படி ஜெபம் பண்ணுங்கன்னு சீசர்களை प्रभु பார்த்து कहता है आपकी खुशियां और अधिक बढ़ने के लिए प्रार्थना कीजिए करके चेलों से कहता है, விண்ணப்பம் பண்ணுங்க. विनती कीजिए पालोगे। அப்படியானா கிறிஸ்துக்குள்ள வந்த ஜனங்களாகிய நாம ஏன் குறைவா இருக்கிறோம்? तो फिर हम मसीह के अंदर आए हुए हम क्यों कमी में पाए जा रहे हैं? நம்முடைய எண்ணங்கள் இன்னும் அந்த அடிமையின் சிந்தையிலே ஓடுது, மாம்ச சிந்தையிலேயே ஓடுது. हमारा विचार अभी भी நம்முடைய புத்தியையே சார்ந்து கொண்டு ஓடுகிறோம். गुलामी में ही, मांस के विचार में, हमारी खुद की बुद्धि में निर्भर होकर हम दौड़ रहे हैं। எப்படி சிவந்த சமுத்திரத்தை கடந்து வனாந்தரத்துல கர்த்தர் கொண்டு வந்தார், जैसे मिस्र की लाल समुद्र को 2 भाग कर कर जंगल के मार्ग में प्रभु ले आया, அதே மாதிரி நாம ஞான ஸ்நானம் பெற்று கர்த்தருக்குள்ள வந்துட்டோம். वैसे हम बपतिस्मा पाकर मसीह के अंदर आ गए हैं। நீ திரும்ப போகணும்னு நினைச்சா சாவியை ஒளிய நீ போக முடியாது. तो फिर से लौटने का प्रयत्न करेगा तो मारा जाएगा, पर तो लौट नहीं सकता। அல்லேலூயா. हालेलुया। ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லாம் புது சிருஷ்டி. अगर कोई मसीह के अंदर है तो वो पूरा नया सृष्टि हो जाता है। பணத்தை பற்றி நீ யோசிக்கவே செய்யாத, கவலைப்படாத. पैसे का तो सोच ही मत, चिंता मत कर। ஒரு வசனம் வாசிக்கலாம். एक वचन पढ़ेंगे, கொலோசியர் 3 அதிகாரம் कुलुस्सियों का किताब 3 अध्याय 4-5 வாசிங்க. 4 और 5। நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது ஆமென். நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். சரி. இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். जब मसीह जो हमारा जीवन है प्रकट होगा, तब आमीन। तुम भी उसके साथ महिमा सहित प्रकट किए जाओगे। हालेलुया। इसीलिए अपने उन अंगों को मार डालो अपने बुराई करने का अंगों को मार डालो। जो आमीन। पर है, हाँ, हरकत, व्यभिचार, अभिचार, अशुद्धता, अशुद्धता, दुष्कामना, दुष्कामना, बुरी लालसा बुरी लालसा, और लोभ को, लोभ हो, जो मूर्ति पूजा के बराबर है। वो लोभ हो मूर्ति पूजा का बराबर है। इन्हीं के कारण इन्हीं के कारण परमेश्वर का क्रोध परमेश्वर की क्रोध आज्ञा न मानने वालों पर पड़ता है। आज्ञा नहीं मानने वाला को ऊपर पड़ती है। हालेलुया। हालेलुया। அப்போ இதெல்லாம் நாம எதிர்க்க வேண்டிய பலனையும் எல்லாத்தையும் நமக்குள்ள தான் வச்சிருக்கிறார். நாம எங்கேயுமே பெற வேண்டிய அவசியம் இல்லை. ये सब के विरोध करने का ताकत हमारे अंदर ही प्रभु ने रखा और कहीं से पाने की आवश्यकता नहीं। இப்ப நாம ஜெபம் பண்ணுறோம், हम प्रार्थना करते हैं,
ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். प्रभु मेरा मदद कीजिए। ஆனா நமக்குள் இருக்கிறத நாம அறிகிறது पर இல்ல. हमारे अंदर जो है उसे हम पहचान नहीं रहे हैं। 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. दूसरा कोरिन्थियों 8वां अध्याय 9वां वचन पढ़ेंगे। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் அவர் பூமியில் படைத்த ஐஸ்வர்யமுள்ள தேவனாய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே அவர் நமக்காக தரித்திரத்தை எடுத்துக்கொண்டதுனால, நம்ம தரித்திரத்தை எடுத்துக்கொண்டதுனாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். நமக்காக அவர் தரித்திரரானார். ஹல்லேலூயா. हालेलुया। तुम हमारे प्रभु यीशु मसीह का अनुग्रह जानते हो। तू हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह तुम जानते हैं। वह धनी होकर भी तुम्हारे लिए कंगाल बन गया। वो तुम्हारा कंगाल बन गया ताकि उसके कंगाल हो जाने से तुम धनी हो जाओ। मसीह कंगाल हो जाने से मसीह का धन का वो हकदार बना दिया। हालेलुया। எவ்வளவு பெரிய அப்ப நம்ம தரித்திரத்துல ஏன் இருக்கணும்? तो फिर हम गरीबी में क्यों रहना है? நம்முடைய புத்தி அதை ஏற்றுக்கொள்ள விட மாட்டாங்க. हमारी बुद्धि उसे स्वीकारने देती नहीं है। அது எப்படி? वो कैसा संभव है? அது எப்படி? वो कैसा संभव है? அது நம்முடைய மனமே, நம்முடைய எண்ணங்களே, நம்முடைய இருதயமே நம்மள வஞ்சிக்குது. हमारा हृदय, हमारा विचार हमें जो है वो कोसता है। இதுக்காக நம்மள அழைக்கல. इसके लिए हमें बुलाया नहीं இந்த है। பூமியை ஏன் நம்முடைய பாதத்தின் கீழே தந்து விட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். दुनिया को हमारे पैरों तले दे दिया ऐसा प्रभु कहता है। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु का धन्यवाद हो। தமிழ்நாட்டுல விஜய் வந்த உடனே ஒரு இந்தியாவிலேயே ஒரு திரும்பி பார்க்கக்கூடிய நிலைக்கு ஒரு கிறிஸ்தவன் வந்த உடனே அங்க ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். तमिलनाडु में विजय आते ही पूरी दुनिया पलट कर देखने जैसा एक मसीह व्यक्ति आया, ऐसा परमेश्वर वो अद्भुत कार्य करता है। கர்த்தருக்குள்ள உண்மையா இருந்தாலும் கர்த்தர் அவனை அவ்வளவு தூரத்துக்கு பலப்படுத்தி இருக்கிறார். वो प्रभु में सच्चाई से है पता नहीं, परंतु प्रभु ने उसे इतना बल दिया है। அவன் இருதயத்தில் இருக்கிற எண்ணம் மிகவும் கர்த்தருக்கு பிரியமானது. उनका हृदय का विचार प्रभु का प्रिय है। கர்த்தர் அதை நிறைவேற்றி கொடுப்பார். प्रभु उसे पूरा कर देगा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப அவனை எப்படியாவது கீழே தள்ளணுங்கிறது பிரைம் மினிஸ்டர்ல இருந்து எல்லாருமே யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. उसे कैसे भी गिराना है करके प्रधानमंत्री से लेके सारे लोग विचार कर रहे हैं, ஆனா அங்க ஒண்ணு நடக்க போறது இல்ல. पर वहाँ कुछ होने वाला नहीं ஏன்னா है, கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. क्योंकि प्रभु ने ले आया है। இதுல இவன் மேட்டிமை கொள்ளாம இருந்தாலும் கர்த்தர் அவனை கொண்டு போய் பிரைம் மினிஸ்டர் அடுத்த ஆக்கிடுவார். अगर वो घमंड नहीं किया तो प्रभु उसे भी प्रधानमंत्री बना देगा। அல்லேலூயா. हालेलुया। ஏன் அவருக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்வார் என்றால், अगर प्रभु उसके लिए ऐसे ऐसे कार्य करेगा तो அந்த ஒரு மனுஷனை கொண்டு மக்களை எல்லா தேசத்தோட சொல்லுவாங்க இங்க பிரைம் மினிஸ்டர் ஆகணும் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. पूरे वो एक मनुष्य को लेकर पूरे दुनिया के लोग कहते हैं वो प्रधानमंत्री बनना है क्या? பிள்ளைகள் நான் இந்த பூமியை ஆளணும் அப்படின்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அப்ப நாம எப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களா இருக்க வேணும்? प्रभु के बच्चे वो प्रधानमंत्री होना करके ऐसे सोचते हैं, तो हम कैसे विचार के होने चाहिए? பாருங்க, நீங்க ஆசீர்வதிக்கிறவங்களை தான் நான் ஆசீர்வதிப்பேங்கிறாரு. प्रभु ने कह दिया तू जिसे आशीष करेगा उसे ही मैं आशीष करूंगा, நீங்க யாரு वो किसे क्षमा करेगा उसे मैं क्षमा करूंगा, நீ எதை கட்டுறியோ அதை நானும் கட்டுறேன். तो जो बांधेगा उसे मैं भी बांधूंगा। சரி, प्रभु ने ऐसा कह दिया। முழு அதிகாரத்தையும் நம்ம கையில தந்துட்டார். पूरी दुनिया के सारे अधिकारों को प्रभु ने हमारे हाथों में दे दिया। பிசாசு பிசாசுன்னு சொல்லி அதை வசத்திக்கிட்டு இருக்கும். पर हम शैतान 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 कह कर उसे ऊंचा करते रहते हैं, அதனால அவனுக்கு இன்னும் வலி பெருசாகி போயிருது, அவனுக்கு பலம் கொடுக்குது. उसीलिए उसके लिए और रास्ता साफ हो जाता है और उसका बल बढ़ जाता है। பெருசாக எண்ணுவீங்க. कि परेशानी से भी बढ़कर शैतान को बड़ा गिनते हैं, அதிலே போய் அதிலே அவங்க நம்மள மூழ்க அடிக்கிறான். उसने ऐसा कर दिया करके उसी के विचार में रहकर उसके सोच कर कर वो हमें डुबा देता है। அதனால நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். इसलिए हमारे जीवन में विजय लाना बहुत कष्ट लगता है, ஆனா எல்லா வல்லமையும் அதிகாரத்தையும் வச்சிருக்கிறார். पर सारे सामर्थ्य और अधिकार प्रभु ने हमारे अंदर ही रखा है।
பேசுனா அது நடக்கும். तू समझ कर, तेरे दिए हुए अधिकारों को तो समझ कर मुंह से बातें करेगा तो वो सब हो जाएगा। அல்லேலூயா. हालेलुया। இந்த பூமியை ஆள வேண்டிய வல்லமை நம்முடைய நாட்டுல इस வச்சிருக்கிறார். दुनिया पे राज करने का सामर्थ्य हमारे जबान पर रखा है। நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டிய வல்லமையை நம்முடைய நாவல हमारे வச்சிருக்கிறார். जीवन को आशीष करने का सामर्थ्य हमारे जबान पर रखा है। அப்ப இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். तो ये सारी बातों को हमें सोचना है। ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உலகத்துக்கு வெளிச்சம், प्रभु कहता है तुम दुनिया के लिए उजाला हो, நீங்க உலகத்துக்கு, तुम दुनिया के लिए नमक हो। அவர் இருக்கும் நான் உலகத்துக்கு வெளிச்சம் அப்படின்னாரு. हाँ, वो जब थे तब प्रभु ने कहा मैं दुनिया का उजाला हूँ। அப்ப அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். भलाई करने के रूप में फिरता हुआ दिखाई दिया। நம்மளும் நன்மை செய்யணுங்கிற ஒரு வாஞ்ச தாகம் இருக்க வேணும். हम भी भलाई करने का वो आशा और प्यास होना है। அப்ப அது நம்முடைய வாழ்க்கை அற்புதமாக மாற்றி तब செய்யும். वो हमारे जीवन में अद्भुत कार्य करेगा। எண்ணாதுங்க. ये मैं कहने वाली यही बात है, ये सब मेरे अंदर नहीं है ऐसा मत गिनिए। ஐஸ்வர்யம் இல்ல धन नहीं है அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா ऐसा आप सोचेंगे तो இந்த வார்த்தைய அற்பமா எண்ணுறோம்னு அர்த்தம். ये वचन को आप तुच्छ मानने के रूप में है। விசுவாசம்னா என்ன? विश्वास का मतलब क्या है? விசுவாசம்னா என்ன? विश्वास क्या है? இல்லாதத இருக்கிறது போல எண்ணி பேசணும். जो नहीं है वो है ऐसे रूप में बातें करना। அது எப்படி அப்ப பொய்யா சொல்லணும்? तो इसका मतलब क्या हमें झूठ कहना है? नहीं, இந்த வார்த்தை சொல்றதா அதை எடுத்துக்கிட்டு. इस वचन जो कह रहा हूं उसे मैंने ले लिया है। அல்லேலூயா. हालेलुया। வாசிக்கலாம். எபேசியர் 3 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கலாம். पढ़ेंगे एबेसियर 3 अध्याय 3 वचन। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது என்னவெனில் பிரஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் சுவிசேஷத்தின் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்கு உள்ளானவர்களுமாய் ஒரே சரீரத்தில் ஒரு ஐக்கியமானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு சகல வாக்கு தத்தங்களுக்கும் உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை நீ உடன் பங்காளியாய் உரிமைக்காரனாய் இருக்கிறாய்ங்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இந்தியில அப்படி இல்ல. हिंदी में ऐसा नहीं लिखा है। अर्थात यह कि वो भेद मुझ पर प्रकाशन के द्वारा प्रकट हुआ, जैसे मैं पहले ही से सापेक्ष में लिख चुका हूँ, जिसी से तुम पढ़कर जान सकते हो कि मैं मसीह का वो भेद कहाँ तक समझाता हूँ। देखा उसमें है नहीं, इनके சொல்லப்பட்டிருக்குது. यहाँ पर बताया गया है அவரே நமக்காக ரத்தம் சிந்தி எல்லாவற்றையும் மீட்டு நமக்கு தந்துட்டாரு. उसने हमारे लिए लहू बहा के सब சொன்னதே ஆதாம் இழந்த அத்தனையும் நான் மீட்டுட்டேன். क्रूस पर खत्म हो गया कहने वाली बात का यही मतलब है, आदम ने जो खोया सबको मैंने छुड़ा दिया। மனுஷன் இழந்ததெல்லாம் மீட்டுட்டேன். मनुष्य ने जो खो दिया था वो सारों को मैंने वापस पा लिया। பரிகாரம் செலுத்திட்டேன். उसके पाप का प्रायश्चित को चुका दिया। अभी एदेन के बाग के रूप में इस दुनिया को आपके हाथों में दे दिया हूँ। இனி நீ சொந்தம் உனக்கு சொந்தமல்ல, மாம்சத்தின்படி நடக்க கூடாது, என் வார்த்தை கவனிச்சு அதன்படிதான் யோசிக்கணும். अब तू तेरा खुद का नहीं, तू शरीर के अनुसार नहीं चलना, मेरे वचन को ध्यान देकर उसके अनुसार ही चलना। அதற்காக நீ முயற்சி எடுக்க வேணும். उसके लिए तू प्रयास करना है। அப்ப எல்லாம் எல்லாம் நடக்கும். तो तू जो चाहेगा वो सब तेरे जीवन में हो जाएगा। वो जो करने के लिए चाहता है वो सब उसके जीवन में सफल होता है। तेरे सारे रास्तों में प्रभु को तू याद कर ले, उसने कहे हुए वचनों को, वाग्दानों को याद कर ले। அப்ப நீ செய்ய விரும்புகிறது எல்லாம் அங்க வாய்க்கும். तब तू करने वाली सारी बातें वहां सफल हो जाएगी। நான் சொல்றேன், यीशु ऐसे ही कहता है, நீ கட்டுறது கட்டப்படும், तू जो बांधेगा वो बांधा जाएगा, நீ கட்டவிழ்க்கிறது கட்டவிழ்க்கப்படும், तू जो खोल देगा वो खोला जाएगा, நீ மன்னிச்சா நானும் மன்னிப்பேன். तू क्षमा करेगा तो मैं क्षमा करूंगा। எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. कितना बड़ा सौभाग्य दिखे। இந்த காலம் மிகவும் மகிமையான காலம். ये समय सच में महिमा का समय है। இனி செத்தவங்களை எழுப்புறதே ஒரு பெரிய காரியமா இருக்காது. मरे हुए को जिलाना कोई बड़ा काम नहीं रहेगा। நம்மளை கண்ட உடனே வியாதி ஓடி போகும். हमें देखते ही बीमारी भाग उठेगा। மரித்தவர்களை போய் எழுப்பு அப்படின்னா பேசாம எழுப்பி போயிட்டே இருப்பான். मरे हुए को है उठ जा करके कहेंगे तो तुरंत उठ।
वो हम उस बातों को पार कर कर जाते रहेंगे। ஏன் கிறிஸ்துனா யார், இயேசுனா யாருங்கிறத உலகம் அறியும். उस समय में दुनिया जान लेगी मसीह कौन है करके। ஏன் எனக்கு வேத வாக்கியம் சொல்லுது? ये प्रभु का वचन कहता है छोटे से लेके बड़े तक सब मुझे जान लेंगे। சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. किसी को भी तो प्रभु को जान ले ऐसा कहने के अवश्य नहीं रहेगा। ஏன் மகிமைப்படுகிற நாள்ல நாம இருக்கிறோம். क्योंकि परमेश्वर का नाम महिमा होने के समय में हम है। पूरी दुनिया उसे देखने वाला है, செய்யணும். हम ही उसे करना है। அபிஷேகம் பெற்ற இடத்துக்குள்ள போக வேணும். दर पाकर अभिषेक पाए हुए लोग ही उस स्थान में जाना है, पर हम उसे गिनते नहीं है, யோசிக்கிறதே இல்ல. हम उसके बारे में सोचते ही नहीं है। சாவதுக்கு முன்னாலே கல்லறை கட்ட வேணும். मरने के पहले कब्रिस्तान के लिए जगह चाहिए, சபை வேணும் கல்யாணம் பிடிக்கிறதுக்கு. कलीसिया चाहिए क्योंकि मैं शादी हो सके। இதுவா கிறிஸ்தவ வாழ்க்கை? क्या ये मसीह जीवन है क्या? நீ கல்லறை தோட்டத்தை யோசிக்காத, கல்யாணத்தை பத்தி யோசிக்காத, கர்த்தர் உன்னை நடத்தி வைப்பார். तू कब्रिस्तान को मत सोच, ना शादी की बातों को सोच, प्रभु तुझे अद्भुत तरीके से चलाएगा। சொல்றாரு எல்லாரும் மரிச்சு போகிறது இல்ல. सारे लोग मरने वाले नहीं हैं। ஒரு கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது, एक आखिरी तुरु ही जब फूका जाएगा, ஒரு க்ஷண பொழுதுல, ஒரு இம பொழுதுல நாம மகிமையின் சரீரத்தை தரித்துக் கொள்வோம். एक क्षण भर में हम महिमा के शरीर को पहन लेंगे। கண் இமைக்கும் நேரத்துக்குள்ள இந்த சம்பவம் நடக்குது. पल के झपकने के पहले ही ये संभावना हो जाती है। बटन चालू करते ही बल्ब जलता है। அதே இந்த கடைசி எக்காலம் ஊதுறது நான் காத்திருக்கிற ஜனங்களுக்கு மட்டும்தான் கேட்கும், எல்லாருக்கும் கேட்காது. ऐसे ही आखिरी दिनों में प्रभु का तुरुही की आवाज जो इंतजार में है उनको केवल सुनाई देगा और किसी को नहीं। இப்ப யாரு அந்த சத்தத்தை கேட்பாங்க? तो कौन उस आवाज को सुनेगा? தேவனுடைய பிள்ளை, நான் தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறேன், நான் புது சிருஷ்டி, தங்களை எண்ணி ஒவ்வொரு நாளும் அறிக்கைப்படுத்துவேன். इस दुनिया के साथ मेल मिलाप न करते हुए प्रभु के वचन के संग में दुनिया करने में प्रभु का सृष्टि हूँ, उसके वचन में बना हूँ करके जो बना रहता है वो சொந்த நீ உனக்கு சொந்தம் இல்ல, நான் உங்களை உலகத்திலிருந்து பிரிச்சு எடுத்தேன்னு கர்த்தர் சொல்கிறார். मैं तुम्हारा तुम्हारा नहीं. तुम तुम्हारा नहीं हो, मैं तुम्हें दुनिया से अलग कर लिया हूँ। அல்லேலூயா. हालेलुया। வேறுபட்ட பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் நாம. कितना बड़ा सौभाग्यवान सौभाग्यवती है हम। ஆனா நீ ஏன் உனக்குள்ள வாழ்ந்த கஷ்டங்களும் வறுமைகளும் ஏன் வருது? क्यों तेरे जीवन में कष्ट और जो कंगालपना है? இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி இன்னும் அந்த எகிப்துல எனக்கு எண்ணெய் இறைச்சி கிடைச்சது, அது கிடைச்சது, இங்க நல்ல சாப்பாடு கிடைத்தாலும் இப்ப அதுக்கு புளிச்சு போச்சு. अभी भी हम उस इजरायली के समान है जो मिस्र के बारे में सोचते रहते हैं, वहाँ अच्छा भोजन मिल रहा था। சில ஜனங்கள் சொல்றாங்க, நான் ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு முன்னா கூட நல்லா இருந்தேன், இப்ப எங்க போச்சு? बहुत सारे लोग ऐसे ही कहते அப்படிப்பட்ட हैं, சாட்சி சொல்றவங்களும் இருக்காங்க. ऐसी गवाही देते हैं मैं प्रभु के अंदर आने के पहले बहुत अच्छा था, अब सब कुछ चले गया। காரணம் என்ன? कारण क्या है? சத்தியத்தை அவங்க அறியல. उसने सच्चाई को जाना नहीं, சத்தியத்தை அறிந்து கொண்ட உபதேசம் அவங்களுக்கு இல்ல. सच्चाई जाना हुआ उपदेश उनके पास नहीं है। ஆகையினால அவங்க அங்க போற சபையிலேயே அவங்க கொடுக்கிற உபதேசத்தினாலே அந்த ஜனங்களுக்கு உயிர்ப்பிக்கிற வல்லமை இல்ல. उसीलिए वो जाने वाले कलीसिया में, वो देने वाले भोजन में उनको जिलाने का सामर्थ्य नहीं है। அல்லேலூயா. हालेलुया। ஆகையினால தான் இந்த சத்தம் வருது. उसीलिए ये आवाज आती है। கர்த்தரை அறியாத ஜனங்கள் அப்படி, கர்த்தரை அறிஞ்ச ஜனங்கள் அப்படி சொல்லவே கூடாது. प्रभु जाने हुए लोग कभी ऐसा कहना नहीं है। கர்த்தர் நம்மளை எவ்வளவு பெரிய பாக்கியவான்களா, பாக்கியவதிகளாய் மாற்றி प्रभु வச்சிருக்கார். हमें कितना बड़ा सौभाग्यवान और सौभाग्यवती बनाकर रखा है। அந்த சுமந்த தட்டையோ சோள தட்டையோ நெல்லு கதிர அறுத்து விளைஞ்சதுக்கு அப்புறம் அந்த சாவியை சோள தட்டையும் தரையுண்டு அங்க போட மாட்டேன், தூர போட்டு குப்பை தான் போடும். जब फल पूरा हो जाता है, जो हल मतलब फसल हो जाती है, तो दाने को लेकर बाकी सारे घास भूसे को निकाल कर बाकी கொள்ளப்படுதல் வரதான் சபை, அதுக்கப்புறம் இது சுட்டரிக்கப்படும். ये उठा लिए जाने तक कलीसिया है, तो उसके बाद वो जलाकर राख किया जाता है। இதை ஒண்ணுமே செய்ய முடியாது, அங்க யாரும் அதை பிற திருத்த முடியாது, அதுக்கு அவசியமே இல்ல. इसे कुछ कर नहीं सकते, उसे कोई सुधार नहीं कर सकता, उसकी कोई आवश्यकता नहीं।
வார்த்தையின்படி தன்னை ஒப்பு கொடுத்து ஜீவிக்க வேணும்னு விருப்பம் கொள்ளுகிற பிள்ளைகள் प्रभु इंतजार यही करता है कि वचन के अनुसार अपने आप को सुधार कर जीने का। கர்த்தர் கடத்துல ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் प्रभु के हाथों में सौंपने के बच्चों को वो देखता है। ஆவியானவரே என்னை நடத்துங்க, पवित्र आत्मा मुझे चलाइए, என் இஷ்டம் வேண்டாம், உங்க சித்தத்தின்படி என்ன நடத்துங்க. मेरी मर्जी नहीं आपकी मर्जी से हमें चलाइए। आप ऐसे अपने आप को सौंपिए, प्रभु आपको चलाएगा। हम सब खड़े हो जाएंगे। தேவன் எவ்வளவு பெரிய பாக்கியவான்களா நம்மளை பாக்கியங்களாய் மாற்றி प्रभु कितना भाग्यवान और भाग्यशाली के रूप में हमें बना दिया। ஆமென், ஹல்லேலூயா. हालेलुया। பரிசுத்தமுள்ள தேவனை நாம் ஜெபிக்கலாம். हम प्रार्थना करें, पवित्र परमेश्वर எவ்வளவு பெரிய நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கிறீர். कितनी बड़ी भलाई आपने हमारे लिए किया। நீர் உங்கள் ஆவி எங்களுக்குள்ள வைத்து आपने अपनी आत्मा हमारे अंदर रखकर நான் செய்த கிரியைகளை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். हमने जो किया काम किया वो कार्य किया நான் करो। செய்த பெரிய கிரியைகளையும் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். मैं करने के काम से और बड़े काम कीजिए ऐसा आपने कहा। இன்னும் எங்களுடைய இருதயங்கள் அந்த மாம்ச சிந்தையிலே ஒட்டிக்கிட்டு இருக்கு. और भी हमारा हृदय मांस के विचार में चिपका हुआ है। கர்த்தாவே இவைகளை அழித்து போட प्रभु इसे तोड़कर फेंकने के लिए நீர் கட்டளையிட்டு இருக்கிறீர் ஐயா. आपने आज्ञा दिया है। எங்கள் அவைகளிலே கிரியை செய்கிற இந்த மாம்ச சிந்தைகளை எல்லாம் அழித்து பொருளாசை, பணஹாச, கொந்த கோபம், எரிச்சல் இவைகளை எல்லாம் அழித்து போட உம்முடைய வசனத்தால் என்ன எங்களை உம்முடைய ஆவியால் இன்னும் நிரப்புங்கப்பா. हमारे शरीर के सारे बुरी बातों को नाश कीजिए, जो दुनिया की सारी लालसाओं को दूर करने के लिए हमें आपके आत्मा से बचाइए। ரட்சிக்கப்பட்ட ஒருவனும் நரகத்துல நியாய தீர்ப்புக்கு அப்புறம் போறது இல்ல. उद्धार पाए हुए कोई भी पाताल में या न्याय के समय में जाने वाला नहीं। கர்த்தாவே உம்முடைய கிருபை மகா பெரியது. प्रभु आपका अनुग्रह महा अनुग्रह बड़ा है। அந்த கோடா கோடி ஜனங்கள், இந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அங்க வந்து நிற்பார்கள். करोड़ों करोड़ों लोग, उद्धार पाए लोग वहां पर आकर खड़े रहेंगे। நீர் சொல்லி இருக்கிறீர், आपने कहा है யோவான் ஸ்நானகனை காட்டிலும் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் ஒருவனும் பெரியவன் கிடையாது. यूहन्ना बपतिस्मा जो स्त्री से जन्म हुआ उसमें कोई भी भविष्य है उससे बड़ा नहीं है। ஆனா பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் और இருக்கிறான். स्वर्ग राज्य में जो छोटा से छोटा है वो भी यूहन्ना बपतिस्मा से बड़ा है। பாக்கியம், இந்த பாக்கியத்துக்காக அந்த ஜனங்கள் எல்லாம் தங்கள் குறைவையும் உபத்திரவத்தையும் சகித்தார்கள். इतना बड़ा सौभाग्य, उस भाग्य के लिए वो लोगों ने अपनी सारी बातों पे वो सहन किया। நான் இந்த பாக்கியத்தை தந்தி हमने कुछ भी नहीं किया परंतु बड़ा सौभाग्य हमें दिया। आपके प्रेम के लिए आपको धन्यवाद करते हैं। ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யட்டும். आपके पवित्र लहू का सामर्थ्य हर एक बच्चे के ऊपर राज करना चाहिए। கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்த ரத்தத்தின் வல்லமை நிரப்பட்டும் ஐயா. आपके वचन सुनने वाले हर एक हृदय को पवित्र लहू भरने दे। கர்த்தாவே, அந்த ரத்தத்தில் இருந்து புறப்படுகிற நித்திய ஜீவன், நித்திய சந்தோஷம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஆளுகை செய்வதாக. परमेश्वर वहां से निकलने वाला अनंत जीवन, अनंत सामर्थ्य हर एक के बच्चे के ऊपर राज करने दे। ஒவ்வொருவர்களும் கனி கொடுக்கட்டும் அப்பா. हर एक जन फल प्रकट करे प्रभु। நீர் அதுக்காக வேண்டிய எங்களை ரட்சித்தீர். आप उसीलिए हमारा उद्धार किया, हमारे लिए इस्तेमाल कीजिए। காரியத்தை நிறைவேற்றபடி किस लिए हमारा उद्धार के वो कार्य को पूरा करने के लिए हमें अब उपयोग कीजिए। பார்க்கிறீர். ऐसे अपने आप को सौंपने वाले हर एक बच्चों को आप देख रहे हैं। ஜீவன் நதிகள் புறப்பட்டு பாயட்டும். हर एक के हृदय में से जीवन की नदियां बहने दे। यीशु आपके नाम से मांगते पिता, आमीन।